தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பாகவும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கடந்த 34 வருடங்களாக மலையக மக்கள் தங்களுடைய காணி உரிமையை கோரி வருகின்றனர். தோட்டப்புறங்களில் உள்ள லயன் குடியிருப்புகளில் பல குடும்பங்கள் நெருக்கடியாக வாழ்வதால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் சுகாதார முறைகளை பின்பற்றுவதிலும் பெரும் சிரமங்கள் ஏற்படுகின்றன. மக்கள் வசிக்கின்ற இடத்தில் சிறிய அறையொன்றை அமைத்துக் கொள்வதற்கு தோட்ட முகாமைத்துவத்திடம் அனுமதி கோரினாலும் அது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது. தொழிலாளர்களின் உழைப்பை மட்டும் உறிஞ்சும் போக்கு நிலவுகின்றது. அண்மையில் பெல்மடுலை பிரதேசத்தில் நீலகாமம் தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் தனக்கான குடியிருப்பு ஒன்றை அமைத்துக் கொள்ள அனுமதி கோரியிருந்தார். அனுமதி கிடைக்காத நிலையில் அவர் ஒதுக்கப்பட்ட இடத்தில் குடிசையொன்றை அமைத்தபோது தோட்ட முகாமைத்துவத்தால் பணியமர்த்தப்பட்ட தனியார் பாதுகாப்பு அதிகாரிகளால் அந்த தொழிலாளியும் அவருடைய குடும்பத்தினரும் தாக்கப்பட்டு வீடு முடைக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக 8 மணித்தியாலங்களுக்குள் 9 பேர் கைது செய்யப்பட்டு பெல்மடுலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மலையக மக்களின் காணி உரிமையை வழங்குவதே இதற்கு நிலையான தீர்வாகும். இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. யாராக இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.